எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆனியன் பிரியாணி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு. நெய் ஒரு 1.5 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு குட்டி டம்ளரில் தாளிக்கிறேங்க கொஞ்சமாக. அதனால் கம்மியாக விட்டுக்கிறேங்க. 1.5 ஸ்பூன் தாங்க இருக்குது நெய். ஆயில் ஒரு 2 ஸ்பூனுக்கு விட்டுக்கிறேங்க. இந்த டம்ளரில் அரிசி போட்டு தாளிக்கிறேங்க. அதனால் எல்லாமே நம்ம கம்மியாக போட்டுக்கிறேன். அதிகமாக போட்டாக்கா அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை பிரிஞ்சி இலைங்க, ஒரு பாதி அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, வாசத்துக்கு சோம்பு ஒரு 5-6 வச்சுருக்குறேங்க, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது வந்து மராட்டி மூக்கு 1 வச்சுருக்குறேங்க. இப்போ இது எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பாருங்கள் உரித்து வச்சுருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாங்க. வெங்காயம் அதிகமாக நான் வதக்கலைங்க. போட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினாக்கா குழஞ்சி போயிடுங்க. இது வெங்காயம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பிரியாணியில். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு 4-5 தழை போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி, ஒரே தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க தூளாக. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க போடுறது, பெரிய வெங்காயம் போடுறதில்ல. இப்போ இது வதங்கட்டுங்க தக்காளி ஒரு 2 நிமிஷம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் போட்டப்பயே 2 பச்சை மிளகாய் போட்டேங்க, அது வீடியோவில் விடுபட்டுடுச்சுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேங்க. 4-5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பங்க. காரம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக. இப்போது தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நான் புல்லட் பிரியாணி அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5 சேர்த்துக்கலாங்க தண்ணி. நம்ம அரிசி எவ்வளோ சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு மசாலாவும் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணி கொதிக்குதுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் ஒரு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா சரியாக இருக்குங்க. இப்போது அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துதுங்க. இப்போ தண்ணி வடிஞ்சிடுச்சிங்க. இப்போ அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே கனமாக ஒரு பொருள் வச்சிடலாங்க. இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு குண்டானில் தண்ணி வச்சு வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இது இப்போ வேகட்டுங்க. தண்ணி பாருங்கள் நல்லா வடிஞ்சிடுச்சிங்க. லேசாக தண்ணியோடு இருக்குதுங்க. இப்போ இது தம்முக்கு விட்டுறலாங்க.
இது அரிசி கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்படி இருக்குதுங்க. நெய் ஒரு 1/4 ஸ்பூன் விட்டுக்கிறேங்க இப்போ இது மேலே. ஏன்னா சாப்பாடு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவிக்கலாங்க. தூவிட்டு கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி தம்முக்கு விட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு வாழை இலையை போட்டு மூடிடலாங்க உள்ளார. ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடலாங்க. இது ஒரு 7 நிமிஷத்துக்கு இருக்கட்டுங்க. தம்மு விட்டு இருக்கலாம், அப்புறம் எடுத்துடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெயிட் எடுத்துகிட்டு மூடி திறந்துட்டு தம்மு கூட்டது இப்போ பார்த்துடலாங்க எப்படி இருக்குது சாப்பாடுன்னு. வெந்திருக்குங்க இந்நேரம். தட்டு கமுத்து போட்டதுனால தண்ணி உள்ளே நிற்கிதுங்க. இந்த அளவுக்கு தட்டு இல்லாதனால கமுத்து போட்டுச்சேன். பாருங்கள், நல்லா சாப்பாடு பொல பொலன்னு இருக்குதுங்க. சாப்பாடு தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, சின்ன வெங்காயம் பிரியாணி தயாராகிடுச்சிங்க. இது சின்ன வெங்காயம் அதிகம் போடுறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி தாங்க நல்லது. சாப்பாடு நல்லா உதிரியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.